ட்ரோன் டெக்னாலஜி பேசிக்ஸ். ட்ரோன் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது, ஒரு ட்ரோன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அடிப்படை தொழில்நுட்பம் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடிப்படையில் ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு சிறிய ரக விமானம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது பைலட் இல்லாமல் இந்த ட்ரோன் ஒரு ஆள் இல்லாத விமானம் அப்படின்னு சொல்லலாம். பைலட் இல்லாமல் தானாக பறக்கக்கூடிய ஒரு சிறிய வகை ஏர்கிராஃப்ட். இதை அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஏவி அப்படின்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ். மனிதர்கள் இல்லாமல் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமாக இந்த சிறிய ரக விமானத்தை இயக்க முடியும். இதை இந்த மாதிரி உள்ள அமைப்பை ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரோனை ஆர்எஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமாக ரிமோட் தொலைதூரத்தில் இருந்து இதை நம்ம இயக்க முடியும். அந்த மாதிரியான ட்ரோனும் இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த ட்ரோனை தயாரிக்கும் போதே முன்கூட்டியே அது எந்த வழித்தடத்தில் பறக்கணும், எவ்வளோ உயரத்தில் பறக்கணும், அது போக என்னென்ன வேலைகளை அது செய்யணும் அப்படிங்கிறத இந்த ட்ரோனை உருவாக்கும் போதே ப்ரீ ப்ரோக்ராமை அதில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தானாகவே இயங்கக்கூடிய ரோபோட்டும் இருக்கு. அது அட்டானமஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரோபோட்டை உருவாக்குறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஃப்ரேம், அப்புறம் பிஎல்டிசி மோட்டார். பிஎல்டிசிங்கிறது பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். அப்புறம் ப்ரொப்பல்லர், அப்புறம் இஎஸ்சி. இஎஸ்சிங்கிறது எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ், அப்படி ஒரு அமைப்பு தேவைப்படுது. அப்புறம் ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தேவைப்படுது. பேட்டரிஸ் தேவைப்படுது. ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் யூனிட் தேவைப்படுது. ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தேவைப்படுது. சென்சார்ஸ், டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் தேவைப்படுது. கேமரா அண்ட் கிம்பிள், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், தென் எல்இடிஸ். இது மாதிரியான விஷயங்கள் ஒரு ட்ரோனை உருவாக்குறதுக்கு அடிப்படையில் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரோனுடைய அமைப்பில் மோட்டார் மற்றும் ப்ரொப்பல்லர், அது போக பிற எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸை எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு, அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் பொருத்தி வைப்பதற்கும், அந்த காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆயிடாமல் பாதுகாக்கவும் இந்த ஃப்ரேம் தேவைப்படுது. இந்த ஃப்ரேம் பல அமைப்புகளில் கிடைக்குது. இது எதை பொறுத்து இந்த அமைப்புகள் மாறுது அப்படின்னா, அந்த ட்ரோன் சிறிய ரக ட்ரோனா, நடுத்தர வகை ட்ரோனா அல்லது பெரிய வகை ட்ரோனா, அது என்ன பயன்பாட்டிற்கு, என்ன அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துகிறோம், அந்த ட்ரோனுக்கு எவ்வளோ பவர் இருக்கு, எவ்வளோ உயரத்தில் பறக்கணும், அதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, இது போன்ற விஷயங்களை பொறுத்து அந்த ட்ரோனுடைய ஃப்ரேம் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி பல வகையில் கிடைக்குது. இப்போ ஒரு ட்ரோனில் இரண்டே மோட்டார்கள் தான் இருக்குது அப்படின்னா முதல் வகை ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ட்ரோனில் 3 ரோட்டார், 3 மோட்டார், 3 ப்ரொப்பல்லர் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது வகை ஃப்ரேமை நம்ம பயன்படுத்துகிறோம். இது மாதிரி 2க்கு மேற்பட்ட மோட்டார்கள் ஒரு ட்ரோனில் பயன்படுத்தலாம். அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வகையான ஃப்ரேம்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறதெல்லாம் ஒரு ட்ரோனுடைய ஃப்ரேம் அமைப்புகள் ஆகும். ஸோ மீண்டும் சொல்கிறேன், இந்த ட்ரோனுடைய ஃப்ரேம் எதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ட்ரோன் எந்த வகையை சார்ந்தது, சிறிய வகையா, நடுத்தரை வகையா, இல்லை பெரிய வகை ட்ரோனா, அதோட பவர் என்ன பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்த போகிறோம், இதை பொறுத்து அந்த ட்ரோனுடைய ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து பிஎல்டிசி மோட்டார். மோட்டார் அப்படிங்கிறது ஒரு டிசி மோட்டார். பிஎல்டிசிங்கிறது பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் அப்படிங்கிற வகையை சார்ந்த ஒரு மோட்டார். இந்த மோட்டாருடைய வேலை என்ன அப்படின்னா, பேட்டரியிலிருந்து கிடைக்கக்கூடிய டிசி எலக்ட்ரிக்கல் சிக்னலை மோட்டார் பெற்றுக்கிட்டு அதை மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் எனர்ஜியாக மாற்றும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் எனர்ஜியாக மாற்றும். அந்த மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் எனர்ஜி ப்ரொப்பல்லருக்கு அனுப்பப்பட்டு ப்ரொப்பல்லர் இயங்குவதால் ட்ரோன் தரையிலிருந்து காற்றில் தானாக பறக்க ஆரம்பிக்குது. ஸோ ப்ரொப்பல்லர் தான் உந்து சக்தியை கொடுக்குது. அந்த உந்து சக்தியை கொடுப்பதற்கான மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மோட்டார் பயன்படுது. ப்ரொப்பல்லர்ஸ் மோட்டாரோட இணைக்கப்பட்ட ஒரு பகுதி. இது இந்த ப்ரொப்பல்லர் தான் ட்ரோனை காற்றில் மிதக்க செய்யுது. இந்த ப்ரொப்பல்லர்ல ஃபேன், அதாவது காற்றாடி இருக்குது. அதுல விங்ஸ், இறக்கைகள் இருக்கு. அந்த இறக்கைகள் வெவ்வேறு வடிவத்திலும் வெவ்வேறு அளவிலும் கிடைக்குது. அந்த இறக்கையினுடைய மேல் பகுதி மற்றும் அந்த இறக்கையினுடைய கீழ்ப்பகுதி இரண்டு பகுதியிலும் ஏற்படக்கூடிய காற்றினுடைய அழுத்த மாறுபாட்டின் காரணமாக ஒரு உந்து விசை ஏற்பட்டு அது காற்றுல பறக்குது அல்லது மிதக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இயங்குவதற்கு இந்த ப்ரொப்பல்லர்ஸ். இந்த ப்ரொப்பல்லர்ஸ்னா காற்றில் ட்ரோன் பறப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த ப்ரொப்பல்லர்ஸ் மோட்டாரோட இணைக்கப்பட்டிருக்கும். மோட்டார் சுழலும் போது இந்த ப்ரொப்பல்லரும் சுழன்று காற்றழுத்த மாறுபாட்டின் காரணமாக உந்து விசையை ஏற்படுத்தி அது காற்றில் பறக்கிறது அல்லது ஒரு திசையை நோக்கி பறந்து செல்கிறது. அது மாதிரியா பண்றதுக்கு இந்த ப்ரொப்பல்லர்ஸ் பயன்படுது. இந்த ப்ரொப்பல்லர்ஸ்ல ஒரு ஃபேன் இருக்கு, ஒரு காற்றாடி இருக்கு. அந்த காற்றாடியில வெவ்வேறு வடிவத்திலும் அளவிலும் ரெக்கைகள், விங்ஸ் இருக்கு. ஸோ அந்த தான் இந்த இமேஜ்ல காட்டியிருக்கோம். ஸோ எகைன் இந்த ஃபேன் மற்றும் அந்த விங்ஸினுடைய ஷேப், அப்படி ரோட்டாருடைய தன்மை, இது ட்ரோனுடைய தன்மை, அதோட பவர் என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுது அதை பொறுத்து இதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம். இதோடைய வேலை என்ன அப்படின்னா, ட்ரோன்ல இருக்கக்கூடிய மோட்டாரினுடைய வேகத்தையும் அதனுடைய சுழலும் திசையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் உபகரணம். இந்த எலக்ட்ரானிக் உபகரணம் ஃப்ளைட் கண்ட்ரோல் அப்படின்ற யூனிட்ல இருந்து சில சிக்னல்களை பெற்று அந்த சிக்னலுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மோட்டாரினுடைய வேகத்தையும் திசையையும் மாற்றி ட்ரோன் எந்த திசையில் பறக்கணும், எவ்வளவு உயரத்தில் பறக்கணும், அது போன்ற விஷயங்களை தீர்மானிக்கும். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ட்ரோன்ல இருக்கக்கூடிய மோட்டாரினுடைய வேகத்தையும் திசையையும் கட்டுப்படுத்தி ட்ரோன் எந்த திசையில் நகர வேண்டும், எவ்வளவு உயரத்தில் பறக்க வேண்டும் போன்ற விஷயங்களை தீர்மானிக்கும். இது தானாக தீர்மானிக்காது. ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூனிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் வேலை செய்யும். எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ல இது மாதிரியான டைப்ஸ் அவைலபிள். அதுக்கு அடுத்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி ஃப்ளைட் கண்ட்ரோலர். ஃப்ளைட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு ஸ்மால் எம்பெடட் போர்டு. அது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டராக ஆக்ட் பண்ணும். ஸோ இதோடைய வேலை என்ன அப்படின்னா, ட்ரோனை கரெக்டாக நேவிகேட் பண்ணணும். காற்றுல அது எந்த திசையில எந்த டைரக்ஷன்ல பறக்கணும், மேலும் கீழும் அலம்பாம, வைப்ரேஷன் ஆகாம, ஒரு பக்கமாக இன்னொரு பக்கமாக சாயாம பேலன்ஸ்டா ஸ்மூத்தா அது பறக்கிறதுக்கு இந்த கண்ட்ரோலர் தான் அதை வழி நடத்துகிறது. அப்ப இந்த கண்ட்ரோலருக்கு உள்ளார சில சென்சார்ஸ் இருக்கு. அந்த சென்சார் தான் ட்ரோனை ஒரு பக்கமா சாயாம, வைப்ரேட் ஆகாம, நிலையாக காற்றுல சீராக பறக்க செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல அது பறக்கவும், குறிப்பிட்ட உயரத்துல பறக்கவும் அல்லது திரும்பி வரவும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் பண்றதுக்கு இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் தான் அதுக்கு தேவையான சிக்னல்ஸை உருவாக்குது. இது எப்படி சிக்னல்ஸை உருவாக்குதுன்னா, இதுக்கு உள்ளாரையே சில சென்சார்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் சென்சார்ஸ் இருக்கு.
அது என்ன மாதிரியான சென்சார்னு பார்த்தா ஆக்சிலரோமீட்டர், கைரோஸ்கோப், காம்பஸ் இது போன்ற சென்சார்ஸ் இருக்கு. ஆக்சிலரோமீட்டர்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷன் சென்சார். இது வந்து ட்ரோனை வந்து பேலன்ஸ்டா ஒரு நிலையான ஒரு பகுதியில் வைக்குது. ஒரு பக்கமா சாயாம இன்னொரு பக்கமா சாயாம கீழே விழுந்துடாம பேலன்ஸ்டா ஸ்மூத்தா அது பறக்கிற மாதிரி அந்த ஆக்சிலரோமீட்டர்ங்கிற ஒரு வைப்ரேஷன் சென்சார் வந்து எந்த பக்கமா சாயுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல உள்ள மோட்டாருக்கு விசையை அதிகரிச்சு சாயாம நிலையா இருக்க மாதிரி அது உருவாக்குது. கைரோஸ்கோப்ங்கிறது ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசை வேகத்தை வந்து உருவாக்குறதுக்கு கைரோஸ்கோப்ங்கிற சென்சார் யூஸ் பண்ணுது. எந்த திசையில் போகணுங்கிறதுக்கு காம்பஸ் அது டிசைட் பண்ணுது. இது போன்ற சென்சார் ட்ரோனினுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் எப்படி இருக்கு அதுக்கான சிக்னல்ஸை எல்லாம் உருவாக்கி அந்த சிக்னல்ஸை இந்த கம்ப்யூட்டர் கொடுத்து இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸை எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு அனுப்பி அந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் யூனிட் அது இந்த சிக்னலுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மோட்டாருடைய வேகத்தையும் திசையையும் கண்ட்ரோல் செய்யும். இதுதான் ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூனிட். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூனிட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. KK 2.1.5 கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒரு வகையான ஃப்ளைட் கண்ட்ரோலர். இது வந்து ஸ்மால் சைஸ் ட்ரோன், மிட் சைஸ் ட்ரோன், நடுத்தர மற்றும் எளிய வகை ட்ரோன்ல இந்த கண்ட்ரோலர் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த கண்ட்ரோலருக்கு உள்ளாரே ஒரு LCD ஸ்கிரீன் இருக்கு. அதுல நம்ம போய் டியூன் பண்ணி நமக்கு தேவையான செட்டப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரோன் இயங்குற மாதிரி முன்கூட்டியே அதை வந்து நம்ம திட்டமிடலாம். இதுக்கு உள்ளார இன்பில்ட்டா கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர் போன்ற சென்சார்ஸ் உள்ள இருக்கு. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் மூலமா ஃப்ளைட்டை வெவ்வேறு மோடுல இயங்குற மாதிரி நம்ம செயல்படுத்த முடியும். அடுத்த கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தோம்னா நாசா எம்லிட் கண்ட்ரோலர். இது வந்து ஒரு பாப்புலரான கண்ட்ரோலர். மல்டி ரோட்டார் ட்ரோன்ஸ், ரோட்டார்ங்கிறது சுழலும் பார்ட், மோட்டார்ல வந்து மல்டி ரோட்டார் இருக்கக்கூடிய வகை ட்ரோன்கள்ல இந்த கண்ட்ரோலர் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து ஒரு துல்லிதமான நேவிகேஷன், ட்ரோனுடைய இருப்பிடத்தை துல்லிதமாக கணிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர். இதுல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து மிக துல்லிதமாக ட்ரோன் எந்த டைரக்ஷன்ல எந்த திசையில நகரணும், எந்த டைரக்ஷன்ல எந்த உயரத்துல இருக்கணும் போன்ற விஷயங்களை துல்லிதமாக கணக்கிடக்கூடிய ஃப்ளைட் கண்ட்ரோலர். இதுக்குள்ளார இன்பில்ட்டா கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர் அதெல்லாம் இருக்கு. இது வந்து கரெக்டான பொசிஷன், ஜியோகிராபிக்கல் பொசிஷன், ஆல்டிடியூட் கண்ட்ரோல் இது எல்லாம் வந்து இந்த சென்சார்ஸ் வந்து தீர்மானிக்குது. அது போக இந்த கண்ட்ரோலர் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு அசிஸ்ட் பண்ணுது. இந்த கண்ட்ரோலர் மூலமாக மேனுவலாகவோ ஆட்டோமேட்டிக்காவோ ட்ரோனை நேவிகேட் பண்ண முடியும். நேவிகேஷன் அப்படிங்கிறது ட்ரோனுடைய பொசிஷன், திசையை தீர்மானிக்கிற விஷயம். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து ரியல் டைம் பருவ சூழல்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இது வந்து நல்ல நிலைமையில வேலை செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரோலர். ஸோ அடுத்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் ஹேக் கண்ட்ரோலர், PIXHAWK, பிக்ஸ் ஹேக் கண்ட்ரோலர். இது வைடா யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர். இதோடைய மெயின் பர்பஸ் வந்து இது ஃபிக்ஸ்டு கண்ட்ரோல் இல்லாமல் கஸ்டமைஸ் கண்ட்ரோலும் இதில் இருக்கும். நமக்கு தேவையான மாதிரியான கண்ட்ரோல்ஸை இதை பயன்படுத்த முடியும். GPS போக, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் போக டெலிமெட்ரி கம்யூனிகேஷன் அதையும் இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய இன்பில்ட் ப்ராசஸரும் சென்சாரும் இருக்கு. கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், மேக்னட்டோமீட்டர், பேரோமீட்டர் இது போன்ற வெவ்வேறு வகையான மெக்கானிக்கல் சென்சார்ஸ் இருக்கு. இந்த சென்சார் எல்லாமே வந்து எக்ஸாக்டா நேவிகேட் பண்றதுக்கு, ட்ரோனை வந்து மிக துல்லிதமாக வழிநடத்த பயன்படுது. இது டிஃபரெண்ட் மோடுல இயங்கும். ட்ரோன் எந்த வழிப்பாதையில போகணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. மிலிட்ரியில பயன்படக்கூடிய ட்ரோனுக்கு வந்து சில மிஷன் பிளானிங் டாஸ்க் எல்லாம் கொடுக்குறோம். அது மாதிரியான முன்னேற்பாடுகளை இந்த கண்ட்ரோலர் மூலமா செய்ய முடியும். அதுக்கு அடுத்து
இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி ட்ரோன்ல என்ன அப்படின்னா அது பேட்டரி. பேட்டரி வந்து டிசி எலக்ட்ரிக்கல் சிக்னலை மோட்டார் மற்றும் ட்ரோன்ல இருக்கக்கூடிய இதர எலக்ட்ரானிக் உபகரணங்களுக்கு ஒரு டிசி மின்சாரத்தை வழங்குறதுக்கு இந்த பேட்டரி பயன்படுது. இந்த பேட்டரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டரி யூஸ்வலா வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் வந்து ட்ரோன்ல பயன்படுத்துறாங்க. அப்புறம் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். இந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ங்கிற யூனிட் வந்து ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷனை ட்ரோனுக்கும் ரிமோட் லொகேஷன்ல இருந்து நம்ம அதை இயக்குவதற்குமான வழிகளை ஏற்படுத்துது. இப்ப ட்ரோன் வந்து ஒரு ஆள் இல்லாத விமானம் சொல்லிட்டு அது தானாகவே காற்றுல பறந்து போகுது. அந்த அப்படி பறக்கக்கூடிய ட்ரோனை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், ட்ராக் பண்ணணும். அதுக்கு இந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற உபகரணம் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியில இயங்கக்கூடிய வயர்லெஸ் யூனிட் இந்த ரேடியோ கண்ட்ரோலர், ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். அது போல ரேடியோ ரிசீவர் இருக்கு. இந்த ரிசீவர் வந்து ட்ரோன்ல இருக்கும். டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரோனை வழி நடத்தும். ட்ரோன் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸை டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பி ட்ரோனுடைய பொசிஷன், அது கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், இதையெல்லாம் நம்மளால ஈஸியா இன்டர்பிரட் பண்ண முடியும். ஸோ ரிசீவர் பார்த்தீங்கன்னா FlySky FS-IA-6B அப்படிங்கிற ரிசீவர் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். இது வந்து இந்த ரிசீவர் ஆனது ரேடியோ ஃப்ரீக்வன்சி 2.4 GHz ஒர்க் ஆகும். இதுல வந்து 6 சேனல்ஸ் வந்து இருக்கு. இந்த ரிசீவருடைய அவுட்புட் வந்து ஒரு PPM அவுட்புட்டா இருக்கும். PPM அப்படிங்கிறது பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் அவுட்புட். இது வந்து ஒரு சீரியல் கம்யூனிகேஷன், ஐபஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீரியலா டேட்டாவை அனுப்பி கம்யூனிகேஷனை நடக்க வைக்கிறது. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் தான் வந்து துல்லிதமாக நம்ம ட்ரோனை ட்ராக் பண்றதுக்கும் ட்ரோன் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து யூசர் அல்லது டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பி நம்ம அந்த டேட்டாஸை இன்டர்பிரட் பண்ணவும் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ங்கிற யூனிட் வந்து பயன்படுது. ஸோ அதுக்கடுத்த யூனிட் வந்து ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது வந்து எக்ஸாக்டா மிக துல்லிதமாக ட்ரோனை வந்து நேவிகேட் பண்றதுக்கு அல்லது லொக்கேட் பண்றதுக்கு, வழி நடத்துறதுக்கு இது பயன்படுது. ஜிபிஎஸ் வந்து சேட்டலைட் சிக்னல்ஸ் மூலமாக இயங்குது. ட்ரோனின் பறக்கக்கூடிய வழித்தடங்களை டிசைட் பண்றது, ரிட்டர்ன் டு ஹோம் ஃபங்க்ஷனாலிட்டி, அப்புறம் ஜியோ ஃபென்சிங், இது போன்ற விஷயங்களை இந்த ஜிபிஎஸ் வந்து கொடுக்குது. ஜியோ ஃபென்சிங்னா என்ன அப்படின்னா எந்த ரீஜன் வரைக்கும் அந்த RF கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த ஜியோ ஃபென்சிங். அப்புறம் இது வந்து ஃபிளைட் கண்ட்ரோலரோட இன்டகிரேட் பண்ணியிருக்கு. இது ட்ரோனை ஸ்டேபிளாக வைக்கவும், சம்டைம்ஸ் வந்து ட்ரோன் தானாகவே அட்டானமஸா இயங்குறதுக்கும், அவுட்டோர் பொசிஷனிங்கை வெரி எக்ஸாக்டா பண்றதுக்கும் இந்த ஜிபிஎஸ் கருவி வந்து ட்ரோன்ல பயன்படுது. அதுக்கடுத்து கேமரா. கேமராவோட ரோல் வந்து ட்ரோன் பறக்கும் போது ஜியோகிராபிக்கலா சில இமேஜ் போட்டோவையும் அல்லது ஃபுட்டேஜ் வீடியோஸையும் கலெக்ட் பண்றதுக்கு கேமரா பயன்படுது. ஸோ அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து யூசர் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக ட்ரோனோட ஒரு கேமரா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ கிம்பிள் அப்படிங்கிற யூனிட் வந்து கேமராவை, ட்ரோன் வந்து ஒரு வைப்ரேஷன்ல ஒரு ஸ்பீடா பறக்கும் போது கேமரா அதிர்வு இல்லாம நிலையாக கேமராவை பிடிச்சிக்கிறதுக்கு இந்த கிம்பல்ங்கிற யூனிட் வந்து பயன்படுது. கேமராவில் அதிர்வு இருந்தது அப்படின்னா கேமரா எடுக்கக்கூடிய இமேஜோ வீடியோ வந்து ரொம்ப கிளியரா இருக்காது. அது ஒரு பிளர் ஆயிடும். சரியான இன்ஃபர்மேஷன் அந்த போட்டோ வீடியோஸ்ல கிடைக்காது. ஒரு தெளிவான போட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாம போயிடும். அதனால கேமராவை வைப்ரேஷன், மெக்கானிக்கல் வைப்ரேஷன் இல்லாம, அதிர்வு இல்லாம ஸ்மூத்தா படம் பிடிக்கிற மாதிரி அதை வழி நடத்துறதுக்கு இந்த கிம்பல்ங்கிற யூனிட் வந்து பயன்படுது. இந்த கிம்பல்ல சில சென்சார்ஸ் இருக்கு. ஸோ ட்ரோனோட வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்சார் சில சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி ஸ்டேபிளா இருக்க மாதிரி மோட்டாருக்கு கண்ட்ரோல்ஸை கொடுத்து கேமராவை அசைவு இல்லாம ஒரு வெரி குட் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபியை, ஹை குவாலிட்டி ஏரியல் இமேஜ் வீடியோஸை வந்து எடுப்பதற்கு இந்த கிம்பல் வந்து கேமரா யூனிட், கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணுது. லாஸ்டா வந்து ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கம்ப்யூட்டர். இதுல வந்து
ப்ராசஸர் இருக்கு. அந்த ப்ராசஸர் வந்து ட்ரோன்ல இருக்கக்கூடிய சென்சார்ல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ட்ரோனையும் வழி நடத்தும். இது கலெக்ட் பண்ண ரியல் டைம் இன்ஃபர்மேஷன், இப்போ நேவிகேஷன், ட்ரோன் பறந்து போகல அது வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ் அல்லது அங்க இருக்கக்கூடிய ஏரியல் இமேஜ், இது மாதிரியான கலெக்ட் பண்ண டேட்டாஸை டிரான்ஸ்மிட்டர் மூலமா யூசருக்கு சென்ட் பண்ணவும் ப்ராசஸ் பண்ணவும் இந்த கம்ப்யூட்டர் வந்து பயன்படுது. இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம்னா அட்டானமஸா தானாகவே ரோபோட் இயங்குற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ட்ரோன்ல இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரோன் எப்படி இயங்குது, அது எப்படி செயல்படுது, எப்படி குறிப்பிட்ட டாஸ்கை நல்லா செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எளிமையாக பார்த்தோம். இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.